Excel for Gauss Seidel method. Gauss Seidel method is an iteration method. It is used to solve linear simultaneous equations. நம்ம எக்ஸல்ல பயன்படுத்தி Gauss Seidel method எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். So this a11 x1 a12 x2 plus a13 x3 is equal to b1 ங்கிறது linear simultaneous equations. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4x1 x2 x3 3 இது மாதிரி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ a11 a12 a13லாம் தெரியும். a11ங்கிறது 4, a12ங்கிறது -1, a13ங்கிறது -1, b1ங்கிறது 3. ஸோ தீஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் a's and b's are known. We have to find x1 x2 and x3. இது எப்படி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீரைட் த ஈக்குவேஷன்ஸ் as follows. ஸோ முதல் ஈக்குவேஷன்லேருந்து x1 லெஃப்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த ரைட் சைடில் கொண்டு போகிறப்ப b1 -a12 x2 -a13 x3 அப்புறம் அந்த a11 அங்கே ரைட் சைடில் போகிறப்ப டிவைடட் பை a1. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் இந்த x2 மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடில். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் x3 மட்டும் லெஃப்டில் வச்சுட்டு மற்றெல்லாம் இங்கே போகும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பயன்படுத்தி இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல x2 வேல்யூ x3 வேல்யூ 0ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ x2 x3 தெரியாது, 0ன்னு வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு x1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். b1ங்கிறது இந்த இருக்குது, a12ங்கிறது இந்த இருக்குது. ஸோ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ x2 x3 0ன்னு வச்சுட்டு x1 கண்டுபிடிக்கணும். அடுத்ததில் x2 கண்டுபிடிக்கிறப்ப x1 ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த x1ம் x3 0ன்னு வச்சு x2 கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி x1 x2 கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி x3 என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இட்ரேஷன். செகண்ட் இட்ரேஷன் ரெண்டாவது முறை பண்ணுறப்ப இதே x1 x2 x3 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம்ல, அந்த ப்ரீவியஸ் வேல்யூஸை பயன்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக x1 x2 x3 அடுத்த இட்ரேஷனில் ஏற்கனவே ப்ரீவியஸாக கண்டுபிடிச்ச x1 x2 x3 யூஸ் பண்ணி நியூவாக கண்டுபிடிக்கணும். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதை எப்படி நம்ம எக்ஸலில் செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ எக்ஸலில் அதே ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கிறேன். அங்கே x1 x2க்கு என்ன ஃபார்முலா இருக்குதோ அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதியிருக்கிறேன். அப்புறம் a11 a12ல அந்த கோஎஃபிஷியன்ட்ஸு வேல்யூஸ் இப்போ தான் இருக்குது பாருங்கள். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு a11ங்கிறது 4, a12ங்கிறது -1. ஸோ அதே மாதிரி எல்லா வேல்யூயும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். a11ங்கிறது 4, a12ங்கிறது -1 and so on. ஸோ இந்த காலத்தில் முதல்ல அந்த எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் ப்ராப்ளத்துக்கு தகுந்தாப்புல இங்கே மாற்றணும்னா வேறு ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வரும். ஸோ அதை மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் 3/3 மேட்ரிக்ஸ் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் 3 வேரியபிள்ஸ் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ப்ரோக்ராம் Gauss Seidel மெத்தடில் எக்ஸல்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் மைனூட்டாக நல்லா கவனிங்க. a11 வந்து பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு 4ன்னு வருது. ஏன்னா இதில் இதை கொடுத்துட்டு பாருங்க, இதுதான் 4. ஸோ a12 என்ன a13 என்ன அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இதில் எழுதிக்கிறோம். ப்ராப்ளம் மாறுச்சுன்னா இந்த நம்பரை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஆன்சர். ஸோ இந்த சீரியல் நம்பர் அல்லது இட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட் இட்ரேஷனில் x2 0 வச்சுக்கிறோம், x3 0ன்னு வச்சுக்கிறோம், x1 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நல்லா கவனிங்க. ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா x1 = b1. b1ங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா a8ல் இருக்கு பாருங்க. இது a, இதில் 8th ரோவில் இருக்கு பாருங்க, இது b1. ஸோ அந்த இதான் b1ங்கிற இந்த ஃபார்முலாவுக்கான அந்த வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை $A $8 எழுதுறோம். ஏன் டாலர் எழுதுனோம்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸு, இதை நம்ம அப்படியே எழுத்து விட்டோம்னா மாறக்கூடாது. அதனால் இந்த ஏல வரக்கூடிய இந்த காலத்தில் வரக்கூடிய எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. அதனால் ஏக்கு முன்னாடி பின்னாடி டாலர் போடும், ஃபிக்ஸடு ரெஃபரன்ஸ். அப்புறம் -a12 எங்கே இருக்குது, ஏல 4 இருக்குது. ஸோ $A $4 ஸ்டார் D2 னா என்ன அப்படின்னா a12 × x2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
இங்கே டி டியில் 2ல் இருக்குது மைனஸ் $A $6 $6னா இந்த இருக்குது A13 வேல்யூ. ஸோ இங்கே A13 வேல்யூ தான் இருக்குது மைனஸ் A13 வேல்யூ இன்டு x3. ஸோ மல்டிப்ளைக்கு ஸ்டார் போகும். x3 எங்கே இருக்குது? இப்போ ரீசெண்டாக உள்ளது இங்கே இருக்குது. ஸோ E2ல் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு டிவைடட் பை $A $2 எங்கே இருக்குதுன்னா இந்த இருக்குதே, இது A11 வருது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் உள்ள அந்த வேரியபிள்ஸினுடைய வேல்யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. புரியலைன்னா கொஞ்சம் பொறுமையாக திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஃபார்முலா எழுதியிருக்கோம். இங்கே ஃபார்முலா எழுதுகிறப்ப இங்கே இந்த x1க்கு பதிலாக இந்த x1 எடுக்கிறோம். ஸோ இந்த x1 என்னன்னா C2ல் இருக்குது. ஸோ x1 வரக்கூடிய இந்த இடத்துல C2 ஏற்கனவே கால்குலேட் பண்ணிடுறோம் பாருங்க. அந்த இடத்துல உள்ள C1 இது C2 இது C3. ஸோ ரீசெண்டாக கால்குலேட் பண்ணது C3ல் இருக்குது. ஸோ அந்த C3 தான் இங்கே வருது. ஸோ இதே ஃபார்முலாவில் x1க்கு உள்ள வேல்யூ இங்கே உள்ள வேல்யூ எடுக்கிறோம். அதனால் இது C3 இங்கே இருக்குது. ஈல வந்து E2 ப்ரீவியஸ் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அதை எடுத்து எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ஃபார்முலா பண்ணுறப்ப இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ இதில் எங்கே இருக்குதுன்னா C3 D3 இங்கே வரணும் பாருங்கள். C3 அண்ட் D3. ஸோ இதே ஃபார்முலாவில் அக்கார்டிங்காக எழுதி முதல்ல இந்த லைனை எழுதிட்டு அப்படியே இழுத்து விட்டாலே போதுமானது. கான்ஸ்டன்ட்ஸும் மாறாது. கான்ஸ்டன்ட்லாம் மாறாது. டாலர் கொண்டுருவோம். ஆனால் இந்த டிஇசியில் உள்ள வேல்யூலாம் அடுத்தடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவை அதை எடுத்துக்கணும். இப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஆன்சர் 1 2 -1 ரிப்பீட்டடாக வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம் பார்ப்பதற்கு வந்து அந்த கோஎஃபிஷியன்ஸை இங்கே மாற்றினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் ப்ராப்ளம் என் கையில் இருக்குது 20x. ஸோ முதல்ல வருது 20x ப்ளஸ் ஒய். ப்ளஸ் ஒய்னா ஒரு ஒய் minus 2z. So minus 2z equal to 17. இது முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3x. ஸோ 3x அப்புறம் 20y அப்புறம் மைனஸ் zனா -1 ஈக்குவல் டு -18 கொடுக்குது. ஸோ -18. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x 2 -3y -3 plus 20z 20 equal to 25 கொடுத்துருக்கு. ஸோ equal to 25 அப்படி கொடுத்தோம்னா ஆன்சரு அப்படியே மாறிடுது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் 1 -1 1. ஸோ எனி 3 வேரியபிள்ஸ் உள்ள simultaneous equations எல்லாமே இதில் சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.